எத்தனை பேர் இந்த ஷார்ட்ஸ் பார்க்குற நீங்க கருவாடு சாப்பிட ரொம்ப ரொம்ப பிடிக்கும்னு சொல்லுங்க. இருக்கிறதுலயே கருவாடு குழம்பு தான் ரொம்ப ஒரு சூப்பரான விஷயம். அதாவது நாள் செஞ்ச கருவாடை அடுத்த நாள் சாப்பிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், குழம்ப அதே மாதிரி வறுத்த கருவாடு வெரைட்டி ரைஸ்க்கெல்லாம் நல்லா இருக்கும். நீங்க பாருங்களேன், இது வந்து குட்டி குட்டி நெத்திலி கருவாடு. இதை எத்தனை பேர் ஃப்ரிட்ஜில் வாங்கி நிறைய பேர் ஸ்டோர் பண்ணுவீங்கன்னு சொல்லுங்க. நெத்திலி கருவாடு இல்லாத ஒரு நான்வெஜ் செய்யறோம் அப்படின்னா அந்த வீட்டுல கண்டிப்பா அந்த கருவாடு ஒரு ஸ்டோரேஜ்ல இருக்கும். இது எவ்வளவு இருக்கும்னு சொல்லுங்க. பக்கத்து வீட்டுல மேரி அக்கா இருக்காங்க. அவங்களோட வீட்டுக்காரரும் வந்து வலைக்கு போவாரு. அப்படி வலைக்கு போகும்போது அவங்க குழம்புக்கோ இல்ல இந்த மாதிரி கருவாடு போடுறதுக்கோ மீன் வந்து பொறுக்குவாங்க வலையில. அப்படி இருக்கும்போது இதை வந்து பெருக்கிட்டு வந்து மீன் பிடி தடைக்காலம் வரப்போகுதுங்க. ஏன்னா 15 நாள்ல 20 நாள்லயே வந்துரும் போல இருக்கு. அதனால இதை காய வச்சா அப்ப வந்து யூசேஜ் இருக்கும்ல, அதனால அவங்க இடத்துல வந்து காய வச்சிருக்காங்க. நான் போய் பேசிட்டு இருந்தேன்னா அதனால இந்த கருவாடை வந்து ஃப்ரீயா வாங்கிட்டேன். எப்படி கருவாடு கொடுத்த கையோட இது பாருங்க, ஒரே ஒரு பண்ணா மீன். குழம்புக்கு எதுவும் நீ வாங்கலையா அப்படின்னு கேட்டாங்க. இல்லக்கா, நான் வந்து சிக்கனை வாங்கி தான் தந்தூரி பண்ணினேன், அதுக்கப்புறமா நூக்கல் போட்டு குழம்பு வச்சேன் அப்படின்னு பேசிட்டு இருந்தோம். உடனே பார்த்தா என் பையன்கிட்ட கூப்பிட்டு இந்த பண்ணா மீன் இருக்கு பாருங்க, இதை வந்து கொடுத்து விட்டாங்க. அவங்க சமைக்கலையா, அவங்க பெரிய பெரிய காணக்கத்தை 2 வெட்டி போட்டு குழம்பு வச்சுட்டேன் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ இன்னைக்கு நம்ம வீட்டுக்கு ஃப்ரீயா வந்த வரவுகள் இந்த கருவாடு, அப்புறம் இந்த மீன்.